இனிய உறவுகளே வணக்கம் வணக்கம். வெல்கம் டு அவர் ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்பவும் சூப்பராக டேஸ்டியாக எக் பிரியாணி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் வர ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கெல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும், சிம்மில் வச்சுக்கோங்க. இதோட 6 முட்டை எடுத்து இந்த மாதிரி 3 பக்கமும் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து முட்டையை ஒரு 3 நிமிஷம் இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லி, 1 பட்டை, 1 பிரியாணி இலை, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஜாவித்ரி, 3 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்டார் பூ, 3 கிராம்பு, இவ்வளவும் சேர்த்து வறுத்து அரைச்சிக்கலாம். இப்போது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சம் ஒரு பெரிய துண்டளவு இஞ்சி, ஒரு 7-8 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்து இதோட அரைச்சிக்கலாம். ரொம்ப மைய அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அப்புறம் பாத்திரத்தில் குக்கரில் 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய், இது ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் 2 நிமிஷம். கொஞ்சமாக புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 3 பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கிற நீளமாக இதை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ பல்லாரி வதங்கிடுச்சு. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து தயிர் ஒரு 1/2 கப் அளவு, அதாவது ஒரு 100 கிராம் அளவு தயிர் சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா வதங்கட்டும். பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போது இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி. நான் 2 கப் அரிசி எடுத்துருக்கிறேன், 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இது கொதிச்ச அப்புறம் முட்டை சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதோட சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து கொஞ்சம் கொதிச்ச அப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவு அரிசி எடுத்துருக்கிறேன், அதாவது 400 கிராம் அளவு பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்கட்டும். இது நல்லா கொதி வந்துட்டு அப்புறம் லைட்டாக கிளறி விட்டுட்டு மெதுவாக கிளறுங்க, உடஞ்சிடாமல். அடுத்ததாக நம்ம மூடி போட்டுடலாம். மூடி வச்சுட்டு விசில் போட்டுட்டு கரெக்டாக 15 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 15 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போது 15 நிமிஷத்துக்கு அப்புறம் விசில் போன பிறகு 3 நிமிஷம் வச்சு நான் எடுத்துருக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சூப்பராக செம்மையாக வந்திருக்குது. பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மெதுவாக ஓரமாக கிளறி விடுங்க. வேகமாக கிளறிடாதீங்க, உடஞ்சிடும் சூடாக இருக்கும்போது.
இப்போ இதை வந்து நான் பாத்திரத்தில் மாற்றி காட்டுறேன். அதாவது கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் அடியில் இருக்கிற சாப்பாடு வரைக்கும் இதே உதிரியாக அவ்வளோ அழகாக வந்திருக்கிறோம் பாருங்கள். அந்த சிம்மில் வச்சு பண்ணும்போது இப்படி இருக்கும். உங்களுக்கு நான் காட்டுறேன் அதை நேராகவே பாருங்கள். ஒரு சாதம் கூட உடையாமல் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக வந்திருக்குது. அடியில் பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கலை. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அடி பிடிக்காது, உங்களுக்கு சாப்பாடு வீணாகாது. அதே சமயம் நல்ல உதிரியாக அரிசி உடையாமல் சூப்பராக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே ரேஷியோவில் பண்ணுங்கள், சூப்பராக வரும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். வாசனை கம்மன்னு இருக்குது. ஒரு சாதம் கூட அடி பிடிக்கல பாருங்கள். அப்படியே வேஸ்ட் ஆகாமல் சாதம் அப்படியே வந்துடுச்சு சூப்பராக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் நமக்கு சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.